ராமா, என்னடா ராம இன்னும் துளசி கொண்டு வரலையே நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நீ நெடுங்காலம் சிரஞ்சீவியா அமோகமா இருக்கணும். அமோகமா இந்த பருவம் உழைச்சு வாழணுங்கிற அந்த அறிவை ஆண்டவன் உனக்கு கூட கொடுத்திருக்கானே. சிரஞ்சீவியாய் மனுஷன் கூட மனம் வாங்க மாட்டேங்கிறான். இந்த குரங்கு தினம் பிச்சை போட்டு போது பாத்தியா? மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அப்பப்பா ஒண்ணு சொல்லலப்பா. வீடு கட்டி தீப்பெட்டி மாமூல் தானே. இந்த ராமா, தினம் வீடு கட்டி தீப்பெட்டி வாங்கிட்டு போத யாருக்கு? குரங்கே தம் அடிக்குமோ? என்னடா சத்தம் உட்கார்ந்துருக்க? இன்னைக்கோட உள்ள வந்து சரியா 10 மாசம் ஆச்சு. பொண்டாட்டி என்ன பண்றாளா? அதுதான்டா, நீ இந்த 10 மாசம் வெளியே இருந்திருந்தா ஒரு மெம்பர் அதிகமா இருக்க போகுது. இதை தவிர வேற உனக்கு என்னடா தெரியும்? என்னடா சொன்ன? விடுங்கப்பா விடுங்கப்பா. என்ன கட்டும்ல, நீங்க தான் இந்த தேர்க்க பெரிய படை வரலாச்ச. ஒரு பீடி கொடுங்க. இல்லப்பா, உன் ஃப்ரெண்டு வரலையா? அது வந்துட்டான். வீடியும் தீப்பெட்டி இல்லையா? சீக்கிரம் கொண்டானே, தம்படிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. தீப்பெட்டி எனக்கு அப்பாடா. ஜெயிலுக்குள்ள தம்மடிக்கல கிடைக்கிற சுகமே ஒரு தனிதாண்டா. நீ பிறந்ததுல இருந்து ஜெயில தானே இருக்க. ஏன்னா இப்படி முட்டிக்கிறீங்களே, உங்களுக்குள்ள என்ன தொழில் தகராறா? தொழில எதுனே தகராறு. நான் கலக்கல் பண்ண கத்திரி பிளேடு. 2 பேரும் தப்பு பட்டு உள்ள வந்தா சகஜமா நடக்கிறதா. நீங்க என்ன மட்டும் உள்ள வந்தீங்க? நான் உள்ள வந்த கதை தானே சொல்றேன். நீங்க இரு, நான் மட்டும் போயிட்டு வந்தேன். நமஸ்தே சேட். அரே குதிரை வாப்பா, இங்க வந்து இதை வச்சுட்டு பணம் கொடு. இதை வச்சுக்கிட்டு பணம் வேணும்? ஆமா. கடை மேலே வாப்பா, வீட்டு மேலே வர. அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின் ஏறி நாளை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல கட்டி ஆகணும். அரே குதிரை, கோடா மேலே பணம் கட்டுறேன். ஆமா. 5% வட்டி. நேரம் பார்த்து காலம் வராது சார். நல்ல காலம் சொல்லு, பிரசவம் சொல்லு, கல்யாணம் சொல்லு. 3% தரான். பணம் ஓடு வேணா சொல்லு. இன்னும் கொஞ்சம் பேசினா 15 வட்டி கேட்டாலும் கேப்பா. கொடு பணத்தை. பணம் வச்சுக்கோ. ரெஸ்டி போறே, ஷேர் பண்ணிட்டு போ. நன்றி சார். ரேசு 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 துட்ட தொலைக்குது. அரே யாரே? 4 5 6 6 7 7 8 8 9 9. தம்பி, சினிமாவில் நடிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா? 17 வயசு பையனா இருக்கணும். சார் சார் நிச்சயம் உட்காருங்க சார். பக்கத்து ஊர்ல சினிமா படம் எடுக்க வந்திருக்கோம். நடிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, ஆர்வம் இருந்தா போதும். அப்படியே சிவாஜி கணேசமா நடிச்சா போதுமா சார்? அவ்வளவு திறமை உள்ளவன் சும்மாவா இருக்கிறான்? அட்ரஸ் கொடு தம்பி. அது நான் தான் சார். என்னோட திறமை எங்க அப்பாவை புரியல சார். ரோஹி
மகனுடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்க முடியாத அப்ப ஒரு அப்பனா. இதுக்கு மேலே கேட்டீங்கன்னா காரி துப்புவீங்க சார். 60 வயசுக்கு மேல சின்ன சின்ன பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணி சுத்திட்டு இருக்காரு சார். என்னுடைய கலையார்வம் தெரியாம 24 மணி நேரம் இந்த கடையில போட்டு பழி வாங்குறாரு சார். கொடுமை கொடுமை. உன்ன மாதிரி ஆள் இல்லைன்னா இந்த சினிமா தொழில் என்னத்துக்கு ஆகும்? தொடா சாப்பிடுறீங்களா சார்? இருக்கட்டும், அந்த வேலையை கவனிப்போம். கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க. யாரை பார்த்து கேட்கின்றாய்? கிஸ்தி, வரி, வட்டி, கேளிக்கை. வானம் பொழிகிறது, பூமி வழிகிறது, உனக்கே கொடுக்க வேண்டும் வட்டி. என்னோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்பாய்ச்சி நெடுவயல் விளையக் கண்டாயா? மானங்கட்டவனே, என்னோடு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? எப்படித்தான் நம்ம நடிப்பு? இதுதான் நான் ஜெயிலுக்கு வந்த கதை. விடுதலையாகிறனால நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெயில விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் என் பக்கபலமா ராமனை வச்சுக்கிட்டு என் தலையெழுத்தையே மாத்தி காட்ட போறோம் பாருங்க. ஏமா சுகம் இல்லாத உடம்போட ஏமா இப்படி கஷ்டப்படுற? நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஐயோ, நான் பாத்துக்கிறேன், நீ போமா. சாத்த மட்டும் நான் வச்சுட்டு போறேன், பாக்கி வேற எல்லாம் நீ பாத்துக்க. பண்ற பார்வல்லிங்க, கை தவறி பச்சு மன்னிச்சிடுங்க. யாரு சம்பளம் பண்ண சொல்லுது? வர்ற கோபத்துக்கு ஒண்ணே என்னடா பண்ணுவேன்? ஒட்ட கழுத எடை கைய வீணா அழிக்காத, உடம்பு பஞ்சரா போயிடும். மரியாதையா மன்னிப்பு கேளு. கேட்கலன்னா என்னடி பண்ணுவேன்? கேட்க வைப்பேன்டா. அடிக்காத 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 அடிக்காத. என்னமா என்னமா தகராறு? என்னமா இது? ஒண்ணு என்ன அடிச்சுட்டாயா? அவளா நான் என்ன பண்ண பாரு. தங்கச்சி கை தவறி தண்ணியை போட்டுட்டாளா? அது கடிச்சிட்டா போவ. என்னம்மா நீ வாமா இந்த பக்கம். சாப்பிட வர்றவங்கடலாம். தம்பி, பெரிய மனுஷன் பண்ணி சாப்பிட்டு போ. மனசுல ஒண்ணு நினைச்சுக்காத, சாப்பிட்டு போ. உட்கார் தம்பி, உட்கார். இப்ப சாப்பிட்டதே வயலுக்கு ஒரு வாரத்துக்கு போதும். ஏமா உழைப்ப கவனிக்கிறதுக்கே நேரத்தை காணும். நமக்கு ஏமா அந்த வீண் தகராறு? நான் என்ன வம்பு சண்டைக்கா போல? பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பொறுமையாத்தாவா இருந்து பழகணும். கீதா, அழாதம்மா அழாத. உன் பாவத்தை போய் கொட்டிக்கிட்டான் பாரு. உனக்கு ஏமா இந்த வீண் வேலையெல்லாம்? நீ போமா, நீ உள்ள போ, நான் கவனிச்சுக்கிறேன். நீ போ. வேலைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாக முடுங்க. நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். வந்த லட்சுமியை விடப்படாது. கணக்கு பிள்ளை, என்னப்பா உன்னை தேடி தேடி என் காலெல்லாம் தேஞ்சு போச்சு. போ. ஏப்பா, மாசம் 5ஆம் தேதி ஆனா உங்க அப்பா கொடுக்கிற 200 ரூபாய் வாங்கி கையில போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து நந்தி மாதிரி நிக்கிறேன்ல, இந்த 5ஆம் தேதி எனக்காக ஹாஸ்டல்ல வெயிட் பண்ண கூடாதுங்களோ? வெயிட் பண்ணலாம் தான் நினைச்சேன். இன்னைக்கு பார்த்து காட்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, காட்சி படம், ஏ படம், அந்த படம் சுத்து கொடுத்து வச்சவன். சரி வாங்க, ஹாஸ்டல்ல சாப்பிட்டு போலாம். ஐயோ, எனக்கு வேணாம் சாமி, நான் வழக்கமா சாப்பிடுற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. ஆமா, வர்ற தடவை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு நான் உங்க கூட தான் சாப்பிட போறேன். வந்து சாப்பிடு, ஒரு தடவை சாப்பிட்டா விடாது. சரி வாங்க, சைக்கிள் வா. சாமி ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க. சௌரியமா? கவிக்க மாட்டேன். தம்பி யாரு? அட எங்க ஓனர் பையன். இங்க தங்கி படிக்கிறான்னு சொல்ல. தம்பி, நான் சொன்னேன், தி கிரேட் மாடசாமி ஹோட்டல். ஏதோ 4 பேருக்கு சமைச்சு போட்டு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் பெரிய ஹோட்டல் இல்லைங்க. ஐயோ, உங்க ஹோட்டல்ல சாப்பிட்டாலே வியாதி எல்லாம் பறந்துருமே. தம்பி, ஹாஸ்டல்ல நினைச்சு வெட்டப்படாதே, வேணுங்கிறத வெட்டு. தேவி, அம்மா சீரோடி, மாமா சீக்கிரம் வாமா, அவங்களுக்கு சாப்பாடு போடு போடு. நல்லா கவனிமா. என்னம்மா சௌரியமா? கூட்ட பொட்டு, ஊறுகாய வெட்டு, சோத்த தட்டு. இங்க தம்பிய தோண்டி. ஓஹோ, வண்டர்ஃபுல்.
சாம்பார் சாம்பார். இந்தாமா சாம்பாரை எங்க ஊத்துற நீ? சோத்துல ஊத்து. ராஜா சாப்பாட்டுல உட்கார்ந்தா நல்லா ரசிச்சு சாப்பிடு. ராத்திரில ஏ சினிமா பார்த்துட்டு இங்க வந்து புத்திய செதற விடாத. அப்ப நினைக்கிறீங்க? நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். நீ சோத்தை வைத்து மங்களம் உண்டாகட்டும். அம்மா கொஞ்சம் பொரியல் கொண்டாமா. இன்னும் கொஞ்சம் போடு. தப்பாவே நினைக்க மாட்டேன். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? மருந்து குடிய. அப்பா இந்த வந்துட்டேமா. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். மாடசாமி ஐயா, தந்தி இன்னமா உங்க ஹோட்டல தான் சாப்பிட போகுது. அப்படிங்களா? ஹாஸ்டல் சாப்பாடு அதுக்கு பிடிக்கலையா? நல்லா சமைச்சு போடுங்க. நல்லபடியா கவனிச்சுக்கோ. நல்லா கவனிச்சு. கோழினா தம்பிக்கு நல்லா பிடிக்குமையா? அப்படி எல்லாம் ஸ்பெஷலா ஒண்ணும் செய்யறது இல்லைங்க. விரும்பி கேக்குறாங்க, சமைச்சு கொடுத்துட்டா போகுது. சமையல் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கிட்டு அப்புறம் என்னயா? இந்த 5 ரூபா. வணக்கம். வணக்கம். சொல்லவா மறுபடி. கண்ணு முகத்துலதானே இருக்கு. முன்னாடி பாத்துவா இல்ல முது பக்கம் திரும்பிடும். என்ன என் கை வரிசை அந்த மாதிரி தெரியாம எடுத்ததுக்கு என்ன சார் இப்படி முறைக்க? அண்ணன் பேச்சுக்கு பதிலா பேசுறேன். சப்போட்டா அண்ணன் யாரு? ஆப்பிரிக்கா இறக்குமதியா? கிண்டலா? இழுத்து பிடிச்சா எலும்பு என்னன்னு கேட்கும். நொறுக்கிடுவேன். தம்பி இவங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. என்னத்துக்கு இவங்க கிட்ட தகராறு? வா போலாம். மாடசாமி பாப்பா காளி. ஆமா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற. வட்டியை கேட்டா அதுக்கும் வழி இல்ல. எல்லாத்தையும் சேர்த்து ஏத்தலாம். அப்படி சொன்ன என் தலையை அடகு வச்சாவது கடனை தீர்த்துறேன். உனக்கு தர வேண்டிய அசலையும் வட்டியும் பைசா விடாம கணக்கு எழுதி வச்சிருக்கேன். நானும் ஒரு கணக்கோட தான் இவ்வளவு பணத்தையும் கடனா கொடுத்திருக்கேன். கொடுக்க வேண்டிய மாவள குடியா? நான் போனோம். இன்னைக்கு நிறைய வசூலாயிருக்கு. வாயம் பிரியாணி சாப்பிட்டு போலாம். ரெடியா? அதுக்கு வேற ஆளை பாரு. நான் அடுத்த தெருவுக்கு போனோம். எங்க ஆளுங்க காத்துட்டு இருக்காங்க. காசு குடியா? பெரிய சூரப்புலி திருடனை பிடிக்க எழுந்துட்டாரு. கூண்டு உருட்டுது. திருட வந்தா பிடிக்காம விட்டுடுவனா? நீங்க பிடிக்கிற புடி எனக்கு தெரியாதாக்கும். எங்க போற? இருங்க வரேன். உடங்க தூங்கிடுச்சு வாடி. இன்னும் உங்களுக்கு வேற வேலை இல்ல. பேசாம படுத்து தூங்குங்க. தெரியுமே நல்ல மூடு வரும்போது கெடுத்துருவிய. இப்ப வரப்போறியா இல்ல நீ? என் கண்ணு காசாத்தி இல்ல. போதுமே உங்க செல்லம். எல்லாம் காரியம் ஆகுற வரைக்கும் தான். குழந்தை அழுகுறா, பால் கொடுக்கணும். விடுங்க. நேரத்துல கதையை கெடுக்கிறானு சரியான வெள்ளை படி. குழந்தை அழுகி நிறுத்தான் பாத்தியா? நம்ம சிங்காரம் செட்டியார் பலசர கடை பாக்கி எவ்வளவு? 150 ரூபாப்பா. செட்டியார் கண்டிப்பா சொல்லிட்டார். பாக்கி உடனடியா கொடுத்தாதான் மளிகை சாமான் தருவாராம். நியாயம் தானேம்மா. ஒரு மனுஷன் முகதாட்சிணத்துக்கா எவ்வளவுதான் கடன் கொடுப்பான்.
அப்பா பணம் கையில இருந்த செலவாயிடும். போய் உடனே கொடுத்துட்டு வாங்க. இந்த போறேம்மா. ஒரு 5 ரூபா இருந்துச்சுன்னா வர்ற வழியில அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துருவேன். ராமு வா, சாப்பாடு வந்திருக்கியா? வழக்கம் போல டிஃபன் கார்டுக்கு 5 ரூபா போட்டிருக்கியா? இருந்த சாப்பாடு வந்துடுறேன். என்னப்பா சுந்தரம், என்ன உன்ன 3 நாளா ஆளை காணோம்? ஒண்ணு இல்லையே. ஏன்பா தயங்குற? ஏன் விஷயத்தை சொல்லுப்பா. நான் சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு 2 மாசமா பணம் கொடுக்கல. எனக்கு யாருமே இல்ல. பாட்டி வேலை செஞ்சு அனுப்புற காசுல தான் நான் படிக்கிறேன். பாட்டிக்கு என்ன ஆச்சோ என்னமோ 2 மாசமா காசை அனுப்பல. உங்க கடனை அடைச்சிட்டு தான் சாப்பிடணும்னு வைராக்கியமா இருந்தேன். ஆனா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பசி தாங்க முடியல. வயிற்றுக்கார பிள்ளை. ஏப்பா படிக்கிற பிள்ளை இப்படி பட்டி கிடக்கலாமா? என்னப்பா பணம்? போகும்போது அள்ளிக்கிட்டா போக போறோம். ஏதோ ஏழைக்கு ஏழை இறக்கம் காட்ட வேண்டியதுதான். வா, நீ முதல்ல சாப்பிட வாப்பா. வா வாப்பா வா. உட்கார், வயிறு நிறைய சாப்பிடுப்பா. உட்கார். தேவி, அம்மா தேவி.